நல்ல ஆயன் ஓமை தொடர்கிறது. இயேசுதான் நல்ல ஆயன். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்கு தன் உயிரையும் கொடுப்பான் என்கிறார். இயேசு அதை செய்து காண்பித்தார். ஆடுகளை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் வழி நடத்துவதும் ஆயனுடைய வேலை. அந்த வேலையிலே நீங்களும் நானும் பங்கெடுக்கவும் இயேசு அழைப்பு விடுக்கிறார். அவரே வழி, அவரே வாழ்வு, அவரே மீட்பு என்று அவரை பின்பற்றுகின்ற பொழுது நாம் வாழ்கின்ற இடத்திற்கு ஏற்ப, நம்முடைய நிலைக்கு ஏற்ப நாமும் ஆயராக செயல்பட வேண்டும். குருக்கள் பங்கை வழிநடத்துவதிலும், மக்களை வழிநடத்துவதிலும், ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிப்பதிலும் வழிநடத்துவதிலும், பெற்றோர்கள் பிள்ளையை சரியான முறையில் வளர்ப்பதிலும், இப்படி இந்த ஆயன் பணி இடம், ஆள், வேலை இதற்கு தக்கவாறு மாறுபடுகிறது. இருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான். இயேசுவின் பணியிலே நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். இயேசு நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அவர் வழியிலே நடக்க வேண்டுமென்றால் அவளை போல் தியாகம் செய்யவும் வேண்டும். அதற்குரிய மனநிலை நமக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்து கொண்டு அருள் கேட்டு நல்ல ஆயனாகிய இயேசுவிடம் சரணடைவோம். அவரை போல் வாழ்வோம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.